அண்மைச் செய்தி. சென்னை எம்ஜிஆர் நகரில் கஞ்சா விற்பனையை தடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் துணையுடன் கஞ்சா வியாபாரிகள் கஞ்சா விற்பனை செய்வதால் இளைஞர் சமுதாயம் சீரழியும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக விளம்பர திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சென்னையை கஞ்சா விற்பனையோட தலைமையகமாக தான் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர்ல சென்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கஞ்சா சப்ளை செய்யும் இடமா ஒரு மார்க்கெட்டாகவே செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமா இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பல முறை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் கஞ்சா வியாபாரிகளுக்கு ஆதரவாகவே காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது அந்த அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அன்னை சத்யா நகரில் தான் வெளி மாநிலத்திலிருந்து ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மொத்தமாக கஞ்சா வரவழைக்கப்பட்டு விருகம்பாக்கம், கே நகர், எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம், நந்தம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சில்லறை வர்த்தகத்தில் இந்த பகுதியில் தான் வாங்கப்பட்டு பல்வேறு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து கஞ்சா வியாபாரிகள் விற்பனை செய்வதால் எதிர்கால சந்ததியினரோட வாழ்வாதாரம் சீரழிந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில பல பேர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி தங்களது எதிர்காலத்தை இழந்து வருகின்றனர். இதனை கண்டித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கஞ்சா வியாபாரிகளை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அப்பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு சப்ளை செய்யும் நபர்களை கைது செய்ய வேண்டும். காவல்துறையினர் துணையுடன் இந்த கஞ்சா விற்பனை செய்து வருவதால் பகுதியில் இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.